வணக்கம். e-office செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நம்பர் 17. இந்த வீடியோவில் ஒரு ஃபைல் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதில் தேவையான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் த நெசசரி ப்ராசஸஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் டைமில் நீங்கள் அதை ரீஓப்பன் பண்ண வேண்டிய தருணங்கள் வந்துச்சுன்னா ரீஓப்பனிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட், இவங்களாம் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸில் ஃபைல் கிரியேட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் அண்ட் ரீஓப்பனிங் அப்படின்றது இவங்களுக்கான இனிஷியேஷன் ப்ராசஸ். இவங்க தான் இனிஷியேட் பண்ண போகிறாங்க. அப்ரூவல் ரோலில் யார் இருக்காங்கன்னா இந்த ரேங்க் ஆஃப் சூப்பரிண்டென்ட். எஸ், ஒரு செக்ஷனோட சூப்பரிண்டென்ட் இருக்காங்கன்னா, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் செக்ஷனில் சீட்ஸில் இருப்பாங்க. இவங்க தான் செக்ஷனோட ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதர் அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் லாகின்ல இருக்கேன். ஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபைல். ஸோ கண்டென்ட் வைஸ் போகாதீங்க, என்ன ஃபைல் அப்படிலாம் பார்க்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபைல் இப்போ இப்படி இருக்குன்னா இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணணும்னா அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஃபைலோ அகைன் ஐம் கோயிங் பேக். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஃபைல் இன்பாக்ஸில் இருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃபைல்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணி வந்தேன்னா ஐ ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால்ட் அஸ் க்ளோஸ். இந்த க்ளோஸ் அழுத்தி சென்ட் ஃபார் அப்ரூவல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எதுக்காக க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஆல் த ப்ராசஸஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்கும். அந்த ரீசனை இங்கே ரிமார்க்ஸில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோன்றதுனால ஜஸ்ட் டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஃபார் க்ளோசிங் அப்ரூவல்னு வந்துருச்சு. இப்போ அந்த ஃபைல் இன்பாக்ஸில் நான் அந்த ஃபைலை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு, காட் ரீடிப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அது இருக்காது. ஸோ எனக்கு எங்கே நான் கவனிக்கணும் ஆஸ் அசிஸ்டன்ட், நான் இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, நான் எங்கே போய் பார்க்கணும்னா ஃபைல்ஸ் சென்ட்டில் பார்த்தோன்னா எனக்கு இருக்காது, இங்கே இருக்காது. நான் என்ன பண்ணணும் அப்போது இங்க இருக்கக்கூடியதெல்லாம் மெயின் ஹெட்டிங் சொல்லிட்டு நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு மெயின் ஹெட்டிங். இது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஃபைல் ரெபாசிட்டரின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் இருக்கு. இதை கிளிக் பண்ணனா சாரி மன்னிச்சிருங்க, ஃபைல்ஸ்ல ஃபைல் மெயின் ஹெட்டிங்ல இன்பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணனா சப்மிட்டட் ஃபைல்ஸ் ஃபார் க்ளோசிங் அப்ரூவல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணனா அந்த ஃபைல் எனக்கு இங்க தெரியுது. இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு, என்னோட செக்ஷன் சூப்பரிண்டென்ட் இன்னும் அப்ரூவோ ரிஜெக்டோ பண்ணல. ஸோ இது மட்டும் நான் கொஞ்சம் குழப்பிட்டேன். ஸோ ஐ எம் டெல்லிங் இட் அகைன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபைல் இருந்துச்சு, அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா க்ளோஸ் கொடுத்து சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுத்து இந்த இடத்துல ரிமார்க்ஸ் கொடுத்துட்டேன். நமக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சென்ட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, க்ளோஸ் இருக்கு. ஸோ நான் எங்கே போய் தேடணும், அசிஸ்டன்ட் நான் தான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்னா ஃபைல்ஸில் இன்பாக்ஸில் சப்மிட்டட் ஃபைல்ஸ் ஃபார் க்ளோசிங் அப்ரூவல் இதை போய் கிளிக் பண்ணனா அந்த ஃபைல் இங்கே இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்றது முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ இது ஒரு சூப்பரிண்டென்ட் லாகின்ல சூப்பரிண்டென்ட் இருக்காங்கன்னா ஃபைல் கிளிக் பண்றாங்க. பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபைல் இன்பாக்ஸ்லயோ ஃபைல் சென்ட்லயோலாம் இவங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் இருக்காது. இவங்க எங்க போகணும்னா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் ஹெட்டிங்ல ஃபைல்ஸ்ல இங்கேயும் தேடக்கூடாது, இன்பாக்ஸ்ல இங்கே தேடக்கூடாது. ஃபைல்ஸுக்கு கீழே ஒரு மெயின் ஹெட்டிங் இருக்கு, இட் இஸ் கால் ஃபைல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபைல் ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணோம்னா அதுல பாருங்க அப்ரூவல் ரிக்வெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இந்த அப்ரூவல் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா க்ளோசிங் ரீஓப்பனிங் ஒன்று வருது. அதை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் அனுப்பிச்ச ஃபைல் இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபைல் நம்பர், ஃபைல் சப்ஜெக்ட், யார் அனுப்பிச்சாங்க, என்னைக்கு அனுப்பிச்சாங்க, ரிமார்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. அந்த சூப்பரிண்டென்ட் இந்த ஃபைலை படிச்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஃபைல் நம்பரை கிளிக் பண்ணாங்கன்னா என்னென்னவோ எல்லாமே படிச்சுக்கலாம். ரைட் ஃப்ரம் எல்லா டிஓசி கரஸ்பாண்டன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டிராஃப்ட்லேருந்து எவ்ரி டாக்குமெண்ட் கேன் பி ரெட். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நோட் ஃபைல்லாம் படிச்சுக்கலாம். எல்லாம் படிச்சுட்டாங்கன்னா அகைன் பேக் வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க, இது வந்து அப்ரூவ், இது வந்து ரிஜெக்ட். ஸோ அப்ரூவ்னா அப்ரூவ், ஓகே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா இதை அழுத்துனீங்கன்னா கமெண்ட் கொடுக்கணும், ரிமார்க்ஸ். அந்த சூப்பரிண்டென்ட் வந்து ஒரு ரிமார்க்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எதுக்காக அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லணும், இப்போ நம்ம கண்டிஷனில் ஜஸ்ட் டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்க அந்த இங்கே இருந்து அந்த ரெண்டு நபர்கள் அந்த பொம்மை இல்லை. ஸோ இட் மீன்ஸ் தட் ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன், ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு மாறிடுச்சு. இப்போ இங்கே பெண்டிங் இருக்கு, ஏன்னா இன்னும் இந்த ஃபைல் க்ளோஸ் ஆர் ரிஜெக்ட் பண்ணலை.
பட் ஆனால் இங்கே நம்ம அப்ரூவ் பண்ணதுனால இது இங்கே போயிடுச்சு. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இந்த ஃபைல் எங்கே இருக்கும்? திருப்பி இப்போ அசிஸ்டன்ட் லாகின் வந்துட்டேன். இப்போ ஃபைல் இன்பாக்ஸ் போகிறேன். ஃபைல் இன்பாக்ஸில் இருக்காது. அதே மாதிரி இங்கே போயிட்டு ஃபைல் இன்பாக்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். சப்மிட்டட் ஃபைல்ஸ் ஃபார் க்ளோசிங் அப்ரூவல், இங்கேயும் அது இல்லை. நான் சூப்பரிண்டென்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது சென்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் இருந்துச்சு. எது வரைக்கும் இருக்குன்னா அந்த சூப்பரிண்டென்ட் அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வெரி சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரிண்டென்ட் நான் அந்த க்ளோஷருக்காக கொடுத்த ரிக்வெஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைல்ஸில் திருப்பி இன்பாக்ஸ்க்கே வந்துடும். பட் ஆனால் என்னோட சூப்பரிண்டென்ட் அப்ரூவ் பண்ணதுனால இங்கே பாருங்க, ஃபைல் ரெபாசிட்டரியில் க்ளோஸ்டு ஃபைல்ஸ் இதை கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் இங்கே தான் இருக்கு. ஓகே, இது ஒரு ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறன்ற ப்ரொசீஜர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண ஃபைலை நான் ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு என்னோட ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸரான சூப்பரிண்டென்ட் அவங்களோட அப்ரூவல் தேவை. அதுக்கான ப்ராசஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சேம் ஃபைல் நான் க்ளோஸ் பண்ண ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா ஃபைல் ரெபாசிட்ரி இங்கே தான் இருக்கும். மூணாவது ஐகான், மூணாவது மெயின் ஹெட்டிங் ஃபைல் ரெபாசிட்ரி. அதை கிளிக் பண்ணனா க்ளோஸ்டு ஃபைல்ஸ் இங்கே இருக்கும். இதுதான் அந்த ஃபைல். இப்படி ரைட் சைடில் வந்தேன்னா இந்த இடத்துல ஆக்ஷனுக்கு கீழே இங்கே பாருங்க 2 ஆரோ கீ மாதிரி இருக்கு. ரீஓப்பனிங் அப்ரூவல் வருது. ஸோ இதை போய் இப்படி கிளிக் பண்ணனா எதுக்காக நான் அந்த ஃபைலை ரீஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை இங்கே ரிமார்க்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் ட்ரைனிங் நான் ஏன் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸாக மேக் பண்ணுற வீடியோ, அதனால டெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஃபார் ரீஓப்பனிங் அப்ரூவல் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ஐம் கோயிங் டு த சூப்பரிண்டென்ட்ஸ் லாகின். இப்போ சூப்பரிண்டென்ட் லாகின் போறேன் அப்படின்னா சூப்பரிண்டென்ட்க்கு ஃபைல் இன்பாக்ஸ் தான் டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ நம்ம ரீஓப்பனிங் ரிக்வஸ்ட் கொடுத்த ஃபைல் வந்து இங்கெல்லாம் தெரியாது. அதே ஃபைல் ரெபாசிட்டரியில் அப்ரூவல் ரிக்வஸ்ட் இருக்கு. இங்கே க்ளோசிங் அண்ட் ரீஓப்பனிங் இருக்கு. இதை கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே பாருங்க, காட் டிப்ளாய்மெண்ட் இந்த ஃபைல் தான் ரீஓப்பனுக்காக ரிக்வஸ்ட்டுக்கு வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோஷருக்காக வந்துச்சு, அதனால இங்கே க்ளோஸ் காமிச்சு நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா அப்ரூவ் மாறிடுச்சு. இப்போ ரீஓப்பனிங். ஸோ அதே மாதிரி 2 நபர்கள் இங்கே இருக்காங்க. அப்ரூவ் கொடுத்துட்டு எதுக்காக நான் வந்து இந்த ஃபைலை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு நான் அப்ரூவ் கொடுக்குறேன்னு சொல்கிற கமெண்ட் இங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்ரூவ் வந்துருச்சு. இப்போ அசிஸ்டன்ட் லாகின் போகிறோம். இப்போ இந்த அசிஸ்டன்ட் லாகின்ல பார்த்தீங்கன்னா ஃபைல் ரெபாசிட்டரியில் க்ளோஸ்டு ஃபைல்ஸில் அந்த ஃபைல் இருக்காது. ஃபைல் இன்பாக்ஸில் அது இருக்கும், இங்கே இருக்கு. இதில் ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைல் இன்பாக்ஸ்லேருந்து நான் இதை கிளிக் பண்ணி நான் வந்து க்ளோஷருக்கான ரிக்வஸ்ட் கொடுத்தேன். அதனால ஃபைல் ரீஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக திஸ் கம்ஸ் டு மை இன்பாக்ஸ் இங்கே வந்துடுது. ஆனால் இதுவே நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் க்ளோஷர் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு ரிக்வஸ்ட்லாம் போகாது, நானே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடலாம். திருப்பி நான் சொல்லணும்னா ஃபைல் இன்பாக்ஸில் இருக்கு, டிஃப்ரெண்ட் சீட்ஸ்க்கெல்லாம் போன ஃபைல் அப்ரூவ் ஆன ஃபைல்னா அப்போ நான் அதை கிளிக் பண்ணி க்ளோஷர் ரிக்வஸ்ட் சென்ட் ஃபார் அப்ரூவல் போவோம். இப்போ ஃபைல்ஸ் கிரியேட்டட் நான் உருவாக்கி தான் வச்சிருக்கேன், யாருக்கும் அனுப்பலைன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா சிம்பிளாக ஃபைல்ஸ் கிரியேட்டடில் எந்த ஃபைலோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி யூ கேன் டிரெக்ட்லி க்ளோஸ். அவ்வளோதான், ரிமார்க்ஸ் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண ஃபைலும் உங்களுக்கு ஃபைல் ரெபாசிட்டரியில் க்ளோஸ்டு ஃபைல்ஸ் இங்கே தான் லிஸ்ட் ஆகும். வணக்கம்.